இப்போ ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரியான ஒரு மாசான டைலாக்கை வச்சு அதுக்கப்புறம் ஒரு பிஜிஎம் ஆட் பண்ணி ரொம்ப ஈஸியாக இதுவரை நான் போட்டதுலேயே இந்த வீடியோ தான் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் சொல்லி தர போகிறேன். ஸோ அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் தான் நான் சொல்கிற சின்ன ட்ரிக்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெளிவாக பார்க்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது ப்ரீசெட்டு. அந்த ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டேரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த ப்ரீசெட்டை டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆப்புக்குள்ள வந்து இன்புட் ஆயிரும். இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றக்குள்ளே போனால் அதில் நான் கொடுத்துருக்கேன் அந்த பீட் மார்க் அப்படின்ற ப்ரீசெட்டே இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இந்த மாதிரி தான் சாங்கு, அதுக்கடுத்து லிரிக்ஸு, அந்த லிரிக்ஸுக்கான எஃபெக்ட்டும் நானே கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்து என்ன கேட்கும்னா, இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் எல்லாமே மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருக்கும். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டு இல்லாட்டி இதை விட இன்னும் பெட்டரான ஃபாண்ட்ஸ் எல்லாம் நான் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்ற உங்களுக்கு லைவாகவே பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இதுக்கடுத்து இந்த மாதிரி ரெண்டு பேக்ரவுண்டு, அதுக்கடுத்து எம்டியாக வந்து இந்த மாதிரி நிறைய பீட் மார்க்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த எம்டியாக இருக்க பீட் மார்க்ஸ் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து முடிஞ்சு கரெக்டாக அந்த 3.7 செகண்ட் ஸ்டார்ட் ஆக பார்த்தீங்களா, அதிலிருந்து நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிட்டே போங்க. இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டுக்கு மேலேயே சும்மா இமேஜ் ஆட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி வந்து ஒரு ப்ரீசெட்டில் வந்து அந்த இமேஜஸ் எல்லாமே கரெக்டாக அந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா, வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த பீட் மார்க்கில் எல்லாத்துலேயுமே இமேஜை வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ்லாம் ஆட் பண்ணி முடிச்சாச்சா, ஃபஸ்ட்டு இந்த இமேஜஸ்க்குலாம் எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சிருவோம். லாஸ்ட்டாக நம்ம அந்த ஃபாண்ட் எல்லாத்தையும் எப்படி எங்கேருந்து எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இமேஜுக்கான எஃபெக்ட்லாம் நான் எங்கே கொடுத்துருந்தேன், அந்த பீட் மார்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்களேன். ஸோ கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு இருக்க பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக கீழே ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன்னா அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணுறீங்க. அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த 4வது இருக்க காப்பி லேயர் கொடுத்தாலே போதும், காப்பி ஆயிரும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நாம அந்த இமேஜில் ஆட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ப்ரீசெட் நீங்கள் மேக்ஸிமம் ஒரே ப்ரீசெட்டில் தான் ஆட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அதனால் அந்த ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் இருக்க இமேஜில் கரெக்டாக அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன், லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெட்டே ஆஃப் பண்ணிட்டு கீழே பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக இந்த ஃபஸ்ட் இமேஜில் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். ஃபஸ்ட் இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு 2 இமேஜை விட்டுருங்க. அந்த 2 இமேஜை விட்டுட்டு அதுக்கு எடுத்துருக்க 3வது இமேஜில் மறுபடியும் இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி அந்த பேஸ்ட்டு ஸ்டைல் அப்படின்ற கொடுத்தாலே போதும், எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆயிரும். இதே மாதிரியே அடுத்தடுத்து ஸோ மறுபடியும் 2 இமேஜை விட்டுட்டு அதுக்கு எடுத்துருக்க 3வது இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட். ஸோ 2 இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்திருக்க இமேஜில் இந்த எஃபெக்ட்டை ரொம்ப ஈஸியாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு அடுத்து மீதம் நமக்கு 2 இமேஜ் தான் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் பாதி இமேஜ் முடிஞ்சா மீது அந்த 2 இமேஜஸ் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு அடுத்து இருக்க எஃபெக்ட் உங்களுக்கு ஒரே ப்ரீசெட்டில் இருக்கனால நீங்கள் அதவே ஓப்பன் பண்ணிட்டு இதில் 2வது அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் ஒன்று கொடுத்துருக்குன்னா அதை டச் பண்ணி அதே மாதிரி டூப்ளிகேட்டு அந்த காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த இமேஜஸ்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்க அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு மொதல் எஃபெக்ட் தான் நம்ம அங்கங்கே பேஸ்ட் பண்ணனால ஒன்று மூவ் பண்ணி பேஸ்ட் பண்ணோம். இதை வந்து நீங்கள் எல்லா இமேஜையும் செலக்ட் பண்ணிட்டு ஒரே கிளிக்கில் வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். அது எப்படின்னா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்க இமேஜ் முடிஞ்சு அடுத்து 2 இமேஜ் விட்டால் பார்த்தீங்களா, அந்த 2 இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அடுத்து 3வது இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க 2 இமேஜை மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 3வது இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக இருக்க 2 இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணோம் அதே மாதிரி டூப்ளிகேட்டை டச் பண்ணுறீங்க. இந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணுறீங்க. இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன், லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டே ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், எல்லா இமேஜ்லையும் ஒரே கிளிக்கில் இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆயிரும். இப்போ இமேஜஸ்க்கான எஃபெக்ட் எல்லாமே முடிஞ்சு. இதுக்கடுத்து இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டு. ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட்ஸை எப்படி நான் எங்கேருந்து எடுக்கிறேன்னு தான் இந்த உங்களுக்கு லைவாகவே நான் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் இந்த மேலே இருக்க சர்ச் பார் வரும் பார்த்தீங்களா, அதில் என்ன சர்ச் பண்ணுறீங்கன்னா டா ஃபாண்ட் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி இல்லை ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு வெப்சைட் வருதா, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே அதில் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸில் ஃபாண்ட்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறேன் நான் இந்த வீடியோவில் தெளிவாகவே சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நிறைய ஃபாண்ட்ஸ் வருதா, இதில் இந்த போல்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் தான் நான் அதில் யூஸ் பண்ணியிருந்தேன். அது உங்களுக்கு ஓகேனாலும் இல்லை ஓகே தான். இல்லை இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஆல் த நியூ ஃபாண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் நமக்கு கேட்டகரிஸ் வைஸாக நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ இதை உங்களுக்கு மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி கொஞ்சமாக மூவ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ், நிறைய ஃபாண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸும் போகும். இந்த மாதிரி 335 பேஜ் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ ஒன்றா கூட மூவ் பண்ணி இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டை ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த இடத்துல இருக்க இந்த ஃபாண்ட் ஓகேனா அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சின்னதாக இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுங்க. கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நமக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு இந்த மாதிரி மேலே டவுன்லோட் ஆயிடுச்சா, இப்போ அதிலே அப்படியே ஓப்பன் அப்படின்ற கொடுங்க. கொடுத்தா இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இந்த எக்ஸ்ட்ராக்ட் டு ஃபைல் இந்த 2வது இருக்க ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் இதை நீங்கள் ஈஸியாக எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபோல்டரில் ஃபஸ்ட்டு போட்டு வைங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ரான்ற ஃபோல்டர் தான் எனக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஏதாவது நீங்கள் ஈஸியாக எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரே ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு இந்த இதை போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ கேலரின்ற எம்டியாக இருக்கா, அதில் போய் நான் அந்த கீழே இருக்க எக்ஸ்ட்ராக் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக் அது வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே நமக்கு எக்ஸ்ட்ராக் ஆரம்பிச்சிடும். நான் ஏன் ஈஸியாக எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோல்டர் சொல்கிறேன்னா, அப்போ தான் நீங்கள் ஆப்பில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி ஒரே ஒரு ஃபாண்ட் மட்டும் தான் இருக்கும். இப்போ இதை எப்படி ஆப்புக்குள்ளே கொண்டுட்டு வரதுன்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு பேக் வந்துட்டு ஆப்
ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் இந்த இப்போ ஃபஸ்ட்டு இருக்க ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு கீழே இருக்க எடிட் டெக்ஸ்ட் போங்க. போயிட்டு இந்த ஃபாண்ட் பக்கத்தில் இருக்க ஆரோ மார்க்கை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க வியூ ஆல் ஃபாண்ட் அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்க 3 டாட்டை டச் பண்ணுறீங்க. இந்த கீழே இருக்க இன்புட் ஃபாண்ட் அப்படின்ற டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனமே மறுபடியும் அந்த 3 டாட்டை டச் பண்ணி இந்த உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டு இதில் இப்போ நம்ம ஒரு ஃபோல்டரில் ஈஸியாக எடுக்கிறதுக்காக ஒரு ஃபோல்டரில் ஒன்று போட்டு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டரை ஃபஸ்ட்டு இதில் நாம் செலக்ட் பண்ணணும். ஸோ நான் இதில் போட்டு வச்சேன்னு எனக்கே மறந்து வச்சு இந்த ஃபோட்டோ கேலரி அப்படின்றலாம் போட்டு வச்சோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணால் அதில் நாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சா அந்த ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இல்லை இந்த ஃபாண்ட் இருக்கும். ஃபாண்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க செலக்ட் அப்படின்ற மட்டும் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபாண்ட் வந்து நமக்கு இந்த இடத்துல ஆட் ஆயிடும். இப்போ அந்த ஃபாண்ட் மேலே டச் பண்ணாலே போதும், வேறு லெவலில் அந்த ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை ஃபாண்ட் வேணுமோ அது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி ஒரே ஃபோல்டரில் போட்டு வச்சு இதே ஸ்டெப்பில் நீங்கள் இந்த ஆப்பில் இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோ ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுத்துட்டு இதுக்கு மேலே இன்னும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மேக் பண்ணி போகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் watching.